அப்படியே மாற்றி மாற்றி ஒரு 6 முறை நம்ம செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டை விரல் வந்து தரையை டச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு 6 முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சர்வாங்காசனம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை கீழே கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஹலாசனா வந்துடும். இப்போ டைரெக்டாக நம்ம ஹலாசனம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சர்வாங்காசனம் வந்துட்டு அதில் ஒவ்வொரு காலம் இந்த மாதிரி எக்ஸேல் டவுன் இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன் இன்ஹேல் அப், அதாவது மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே என்ன பண்ணுறீங்க, காலை கீழே கொண்டு வரீங்க, மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே அப்படியே காலை மேலே கொண்டு வரீங்க. அது பண்ணும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைச்சிரும். அப்போ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ அப்படியே 2 காலையும் மடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகவே போங்க. ரொம்ப டக்குன்னு கீழே வைக்கணும் கூட அவசியம் இல்லை. எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போங்க. கை வந்து மேலேயும் சப்போர்ட் பண்ணிக்கலாம், கீழேயும் வச்சுக்கிடலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இதுதான் ஹலாசனா. நீ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பிக்டோ வந்து டச் ஆகிருக்கு. அப்படியே ரிலீஸ் பண்ணி மறுபடியும் சர்வாங்காசனம் வாங்க. சர்வாங்காசனம் வந்துட்டு மெதுவாக கால்களை மடக்கிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சாந்தியாசனம் வாங்க. மறுபடியும் செய்யலாம், மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ செஞ்சது தான் சரியான மெத்தட். அதாவது ஹலாசனம் வந்து ப்ராப்பராக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ பர்ஃபெக்டாக பண்ணீங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது, டைரெக்டாக போனோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சர்வாங்காசனம் போயிட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த தியான யோகால இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மத்தியாசனம். யா, எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் மத்யாசனம். சோ இதை எப்படி பண்றாங்க, எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை செய்ய போறவர் யாரு தினேஷ்? எல் சுப்பிரமணியன். பொன்ராஜ் அப்படின்றவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. சோ பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. ஷியோர். ஸோ பார்க்கக்கூடிய அப்போ ஆசனா வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம் என்னென்னா மச்சி ஆசனா. ஸோ மச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், மீன் ஆசனா. சரிங்களா? ஸோ இந்த ஆசனா பண்ணும்பொழுது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணியிருந்தால் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி எல்லாருமே செய்யலாம். ரொம்ப முக்கியமான ஆசனம். ஸோ இதில் பலன்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இந்த ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இப்படியே உட்காந்துருப்பாங்க, கழுத்து வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சரி பண்ணிடலாம். ஸோ அந்த வலியை வந்து குறைக்கலாம். தலைவலி பார்த்தீங்கன்னா தலைவலி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் வந்து இந்த ஷோல்டர் ரீஜன் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது. ஸோ அது வந்து இந்த ஃபிஷ் போஷ் அந்த மச்சியாசனம் பண்ணும்பொழுது சரியாயிடும். ஓகே, லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அப்போ சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும். முக்கியமாக ஆஸ்துமாவுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ரெமெடி, இம்பார்ட்டன்சி மலட்டுத்தன்மைக்கு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இது. சரிங்களா? சரி, இவ்வளோ பலன்கள் இருக்குது. இந்த ஆசனாவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? சாந்தியாசனா, கைகளையும் கால்களையும் விரித்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆசனா வந்து மச்சி ஆசனா, ஃபிஷ் போஸ். சரிங்களா? மீன் ஆசனம். இதுக்கு ஃபஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. கைகளையும் கால்களையும் விரித்து வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்கள் பாடியை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்க, அடுத்த ஆசனா செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அதனால் கைகளையும் கால்களையும் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைங்க. கைகளை 2 கையையும் உங்கள் பேக்கு கீழே கொண்டு போயிடுங்க. அந்த முழங்கை வந்து உள்ளே போயிடணும், முதுகுக்கு கீழே போயிடணும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. கை ரெண்டும் உள்ளே போயாச்சு. இப்போ உங்கள் முழங்கை மேலே நீங்கள் படுத்துருக்கிறீங்க. கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிடுங்க. காலை வந்து பிரிக்க வேணாம், ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறீங்க. அடுத்து அப்படியே இன்ஹேல், ஹெட் அப், செஸ்ட் அப். அப்படியே மேலே வாங்க. எல்போவில் வெயிட்டு கொடுத்து மேலே வாங்க. உங்கள் பிக்டோவை பாருங்கள். பார்த்துட்டு மார்பை விரிங்க. நல்லா தலையை கீழே கொண்டு போங்க. உச்சந்தலையை கீழே கொண்டு போங்க. உச்சந்தலையை தரையில் வைங்க. உச்சந்தலையை தரையில் வச்சுட்டு அப்படியே ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. உங்களால் எவ்வளவு சுவாசம் பண்ண முடியுமோ டீப் பிரீத், அதாவது ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஸ்பீடாக பண்ணாமல் ஆழ்ந்த சுவாசம்.
எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. உங்களால் அப்படியே பின்னாடி எவ்வளவு பார்க்க முடியுமோ, கண்களை முழிச்சு வச்சுருக்கீங்களா, அப்படியே பாருங்கள். அது பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட த்ரோட் ரீஜியன், உங்கள் தொண்டை பகுதியானது நல்லா விரிவடையும். அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் பலன்கள் அப்படின்னா நேரம் பத்தாது. இதில் வந்து என்ன பண்ணுங்க, இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த வெயிட்டு ஃபுல்லாக எல்போவில் கொடுத்துருங்க. தலை வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும், வெயிட்டு ஈவனாக கொடுக்காம ஃபுல் வெயிட்டையும் எல்போவில் வச்சுக்கிடுங்க. உச்சந்தலை வந்து தரையில் இருக்கட்டும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அதுக்கு உங்களால் முடியும் கூட என்னால் செய்ய முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னா, மறுபடியும் மூச்சு அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே வாங்க, தலையை மேலே ரைஸ் பண்ணுங்க, பிக்டோவை வாட்ச் பண்ணுங்க. இப்போ முதுகு பகுதியை கீழே வைங்க, அப்புறம் தலையை கீழே வைங்க, கைகளை எடுத்து விட்டுருங்க. சோம்பல் முடிக்கிறியா? இல்ல அது வந்து ஒரு விதமா பண்ணுவாங்க, அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. இது என்ன ஸ்டைல்? அது வந்து யோகாப்பா, நான் பண்றது யோகா. ஓ, இந்த மாதிரி வக்ரமா பண்றது பேரு யோகாவா? நான் சொல்றது வந்து வக்ராசனம் பத்தி சொல்றேன். புரியுதா? அதானே சொன்னீங்க. ஏதாவது ஒரு யோகாசனம் சொல்லலாம்ல? இல்லங்க, போன ஷோல வந்து சவாசனம் பத்தி பேசணும், இன்னைக்கு வக்ராசனம் தான். அது சுகாசினி, இது மைதிலி. ஆமா, மைதிலியா? சரி. சோ நம்ம தியான யோகம் செக்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வக்ராசனம் பத்தி பார்க்க போறோம். இத நம்மளுக்கு வந்து பிரசன்ட் பண்றாங்க சுப்புராமன் சார். அவங்க டெமோ பண்ண போறவங்க வந்து பொன்ராஜ் அவங்க. பார்க்கலாமா? பார்த்துட்டு வாங்க. தியான யோகம். பண்ணக்கூடிய ஆசனா வந்து வக்ராசனா. ஏன் அந்த அர்த்தமச்சேந்திராசனா, அது பேர்னா அவர் ஒரு சித்தர், அவர் அந்த போஸ்டரில் உட்காந்துருப்பார். அது மாதிரி அது ஹாஃப் ஸ்பைனல் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகை வந்து முறுக்கி செய்யக்கூடிய ஒரு ஆசனா. ஸோ அப்போ அந்த தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய போஸ்டர். ஸோ இப்போ வக்ராசனா பார்த்தீங்க அப்படின்னா மோரல்லஸ் சேம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ஈஸியானதை ஃபஸ்ட்டு செய்வோம் அப்படின்ட்டு. அட்வான்ஸ் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது, பட் எடுத்த உடனே ஏன் அதுக்கு போவோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாகவே பண்ணலாம். சரி, ஏன் முக்கியமாக இந்த போஸ்டரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து ரொம்ப அபரிவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா, நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த போஸ்டர் வந்து இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதில் நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பேக் பெயின் சரியாயிடும். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தானே. ஏன்னா எல்லாரும் இப்போ 2 வீலர் இருக்கும், வெஹிக்கிள் வச்சுருக்கோம், சில பேர் அப்படியே உட்கார்ந்தே இருப்போம். ஏகப்பட்ட ரீசன் இருக்குது இந்த பேக் பெயின் வர்றதுக்கு. இன்னொரு முக்கியமான ரீசன் ஒன்று நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. என்ன ரீசன் பேக் பெயின் வர்றதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த வயிறு பெருசாக இருந்தாலும் கூட, அதாவது தொப்பை விழுந்தாலும் கூட பேக் பெயின் வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து இது முதுகு தண்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், இது வயிறு. இந்த வயிறு என்ன, அது பெருசாக தொப்பை உள்ள அப்படியே பிடிச்சி இழுக்கும். இழுக்க என்ன ஆகும், அப்படியே அந்த டீவியேட் ஆகும். அதாவது அந்த ஸ்பைனல் கார்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லும்பார் ரீஜியன், அந்த முதுகு தண்டு வந்து அப்படியே வளைஞ்சிக்கிட்டே போகும். இது பெருசாக அப்போ இருக்கிற இடத்துலேருந்து அது மாறினா என்ன ஆகும், உங்களுக்கு வலி வரதானே செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதை வந்து அப்படியே உள்ளே தள்ளுவோம். ஸோ அதுக்கு அப்போ இந்த ட்விஸ்டிங் ப்ரோசஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டலாக இந்த இடம் வந்து இதாகிடும். கால்கள் 2ஐயும் விரித்து வச்சுருக்கீங்க, கை 2ஐயும், உள்ளங்கை வந்து பின்பகுதியில் இருக்குது, தலையை பின்னாடி தொங்க போட்டீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து வக்ராசனா. வக்ராசனா அது வந்து ஸ்பைனல் ட்விஸ்டிங், அதாவது ட்விஸ்டட் போஸ்டர்ஸ், அதாவது முதுகு பகுதியை, அதாவது முதுகு தண்டை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். கால்கள் 2ஐயும் ஒன்றா சேர்த்து வைங்க, கை 2ஐயும் ஒன்றா பாடி கூடயே சேர்த்து வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகே, இப்போ வலது காலை மட்டும் மடக்குங்க, வலது காலை மட்டும் மடக்கி வைங்க, வலது பாதம் தரையில் இருக்கட்டும், வலது உள்ளங்கை சரிங்களா, ரைட் பாம் பின்னாடி இருக்கட்டும். இது 2ஐயும் உறுதி பண்ணிக்கிங்க. வலது பாதம் தரையில் இருக்கு, வலது உள்ளங்கை வந்து தரையில் இருக்கு, பின்பகுதியில் இருக்கு. இது கம்ஃபர்டபுளா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இடது கையை அப்படியே ஷோல்டர் லெவலுக்கு மெதுவாக ரைஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க.
ஷோல்டர் லெவலுக்கு எடுத்துட்டு வாங்க. அப்படியே மேலே வந்தாச்சா, நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வச்சிருக்கீங்க. இப்போ மூச்சு கம்ப்ளீட்டாக வெளியே விட்டுட்டு மெதுவாக மடக்கி அந்த நீஸை பிடிச்சி வெளில தள்ளணும். உங்களுடைய வலது நீயை பிடிச்சி வெளில தள்ளணும். கையை எந்த அளவுக்கு உங்களால் பிடிச்சி தள்ள முடியுமோ தள்ளிட்டு முதுகு பக்கம், அதாவது பின்பகுதியை ரைட் சைடு நல்லா டேர்ன் பண்ணுங்க. டேர்ன் பண்ணி அப்படியே இருங்க. உங்களால் எவ்வளோ நேரம் இதை ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். கழுத்து நல்லா திருப்பி எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பாருங்க. மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணணும். அப்படியே மேலே போங்க. கையை மேலே ரைஸ் பண்ணுங்க. இன்ஹேல் அப். அப்படியே இருங்க. அப்படியே கையை ஷோல்டர் லெவலுக்கு எடுத்துட்டு வாங்க. மெதுவாக அப்படியே கீழே கொண்டு வாங்க. கையை ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. காலையும் ரிலீஸ் பண்ணுங்க. வணக்கம். தியான யோக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய ஆசனா என்ன அப்படின்னா பவன முக்தாசனா. சரி, பவனா அப்படின்னா ஏர், அதாவது வாயு. முக்தா அப்படின்னா ரிலீவ் பண்ணுறது, அதாவது முக்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ முக்தி அடைகிறது அப்படின்னா ரிலீவ் பண்ணி விடுறது, விடுவிக்கிறது அப்படின்ட்டு. ஏரை விடுவிக்கிறது. ஏன்னா ஏரை விடுவிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஸோ அப்பான வாயு வந்து நம்ம வெளியே அனுப்புறது அப்படின்ட்டு. அப்பான வாயுன்னு என்ன சார்? நம்ம சுவாசிக்கிறது ஒரு சுவாசம்தான். அது என்ன அப்பான வாயு அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம சுவாசிக்கிறது ஒரு வாயு தான், ஆனால் அது வந்து 10 வாயுவாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் தச வாயுக்கள். சரிங்களா? அதான் தசை அப்படின்னா 10 தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது என்ன சார் 10 வாயுக்கள் அப்படின்னா, பிராணன், சரிங்களா, உதானன், சமானன், அபானன், வியானன். இது 5 வந்து ரொம்ப மேஜர் வாயுஸ் அப்படின்னு சொல்லலாம், முக்கியமான வாயுக்கள். அடுத்து 5 உபவாயுக்கள் ஒன்று இருக்கு. நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். சரிங்களா? ஸோ இந்த பவனமுக்த ஆசனாங்கிறதுனால அந்த வாயுக்களை பற்றிலாம் சொல்கிறேன். என்னன்னா சார் என்னென்னமோ சொல்லிட்டீங்க, 10 வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு ஆக்சுவலி உடம்புல வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வாயு இருக்குது, அந்த பிராணசக்தி இருக்குது. அது அந்த செல்லுக்கு வந்து அந்த பிராணசக்தி இருந்தால் மட்டும்தான் அது வந்து சர்வே பண்ண முடியும். இப்போ வலது காலை மெதுவாக இன்ஹேல் பண்ணி ரைஸ் பண்ணுங்கள். இன்ஹேல், ரைட் லெக் அப். மூச்சை வெளியே விட்ட மாதிரி என்ன பண்ணுங்கள், கால் ரெண்டையும் அப்படியே மடக்குங்க. வலது காலை மடக்கி முட்டி அப்படியே கேட்ச் பண்ணுங்க. கேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி இருங்க. எவ்வளோ நல்லா கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எதுக்கு நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸேல் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ எக்ஸேல் பண்ணும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஏர் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக அனுப்புகிறோமா, அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறானது ரொம்ப உள்ளே போயிடும். அதனால தான் அந்த இன்ஹேல் எக்ஸேல் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்ஹேல் எக்ஸேல் யூஸ் பண்ணாமல் பண்ணோம்னா ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அது பண்ணுறோம். குட். இப்போ என்ன பண்ணலாம், இதிலேயே ஹோல்டு பண்ணலாம். இதிலேயே வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒன்றுமே தெரியல, கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்னும் என்னால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, அப்படியே தலையை மேலே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், உங்கள் நெத்தியை கொண்டு வந்து உங்கள் முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, முழங்காலை வந்து நீயை வந்து டச் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன கொண்டாந்து டச் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கலாம். இது வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அதிகமாக இருக்கும். மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி ஸ்லோலி தலையை கீழே வச்சுக்கிடுங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். மெதுவாக கைகளை ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவாக காலை ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி போனீங்களோ அதே மாதிரி. வெரி குட். இப்போ அனதர் சைடு, அதாவது இடது கால். இன்ஹேல், ரெஃப்ளெக்ட் அப். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே காலை கொண்டு வந்தாச்சு. இப்போ கம்ப்ளீட்லி எக்ஸேல். மூச்சை நல்லா வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டுட்டு காலை மடக்கியாச்சு. அப்படியே கேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த சைடு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். தலை கீழே இருக்கட்டும்.
வயிற்று பகுதியை பிடிச்சி நல்லா எவ்வளோ அழுத்த முடியுமோ அவ்வளோ அழுத்திடுங்க. எவ்வளோ உங்களால் கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ கம்ப்ரெஸ் பண்ணுங்க. போஸ்டரை எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும். ஸ்லோலி ரிலீஸ். அதாவது ஃபஸ்ட்டு தலையை கீழே வைங்க. ரொம்ப மெதுவாக தான் போகணும், சரிங்களா? போகிறதும் மெதுவாக தான், வர்றதும் மெதுவாக தான். அந்த போஸ்டரில் கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு காலை அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லீடு கொடுக்கறாராமா. அடுத்த செக்மெண்ட் தியான யோகா அப்படின்றதுக்கு லீடு கொடுக்கறாராமா. சோ இன்னைக்கு நம்ம தியான யோகால பார்க்க போற ஆசனம் பேர் ஜடர பரிவர்த்தாசனம். இத டெமான்ஸ்ட்ரேட் பண்ற நான் சொல்றேன்ப்பா. டெமான்ஸ்ட்ரேட் பண்றது வந்து யாருன்னு கேட்டா சுப்புராமன் அவர்கள். இத வந்து பிரசன்ட் பண்றது பாத்தீங்கன்னா மணவாளன் அவர்கள். சோ பாத்துட்டு வந்துடலாம் தியான யோகா. வணக்கம். தியான யோக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து ஜத்தர பரிவர்த்தன ஆசனா, சரிங்களா? இது என்ன ஜத்தர பரிவர்த்தன ஆசனா அப்படின்னா, அந்த ஆசனா பேர்லேயே அதோட விளக்கமும் இருக்குது. ஜத்தர அப்படின்னா ஸ்டொமக், வயிறு. பரிவர்த்தன் அப்படின்னா ரிவால்வ்டு, ரோலிங் அப்படின்னு சொல்கிறது. இது முறுக்கிறது, சுற்றுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே தான். ஸோ ட்விஸ்டிங் பண்ணுறது தான், ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டிபேஷன், இந்த மலச்சிக்கல், இந்த மாதிரி என்னென்ன இந்த பிரச்சனை வருமோ, இந்த ரீஜியனில் வருமோ எல்லாமே சரியாயிடும். ஷோல்டர் ரீஜியனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். பேக் பெயின் சரியாகும், சரிங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான அந்த ஆசனா இந்த ஜத்தர பரிவர்த்தன ஆசனா, சரிங்களா? சரி, இதை வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? உங்கள் பாடியை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அடுத்த ஆசனா நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக உங்கள் பாடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ரிலாக்ஸி போஸ்டில். அதாவது ரிலாக்ஸ்டாக போயிருக்குது. கைகளையும் கால்களையும் 45 டிகிரி வச்சுருக்கிறீங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் சுவாசம் வந்து ரொம்ப சீராக இருக்குது. அப்படியே இருங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிடுங்க. கைகளை வந்து ஷோல்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரியே இருக்கட்டும். மெதுவாக ஷோல்டருக்கு நேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. சரி, நேராக இருக்கு. அடுத்து கால் ரெண்டையும் மடக்கி வைங்க. முட்டி ரெண்டையும் மடக்கி பாதம் தரையிலே இருக்கட்டும். தரையில் வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கஷ்டப்பட்டே செய்ய வேணாம். கம்ஃபர்டபுளாக இருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2 கால்களையும் அப்படியே உங்களுக்கு வலது பக்கம் அப்படியே சாய்ச்சி வைங்க. மடக்கிற மாதிரியே இருக்கட்டும். வலது பக்கம் சாய்ச்சி வச்சுருங்க. சாய்ச்சி வச்சாச்சா? அப்படியே இருங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டியை மேலே எடுத்துக்கிட்டு வந்து காலை வந்து அப்படியே மேலே ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. ஃபேஸையும் ஆப்போசிட் சைடு, அதாவது உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் முகமானது ஆப்போசிட் சைடில் போயிடும். இப்போ கைகள் வந்து நேராக இருக்குது. உங்களுடைய கால்கள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக இருக்குது. உங்கள் இடுப்பு பகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ துணியை வந்து முறுக்கிற மாதிரி, துணியை அலசிட்டு முறுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுடைய முதுகு பகுதி, அதாவது உங்களுடைய இடுப்பு பகுதி அப்படி இருக்குது. எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணலாம். இது சிரமமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் ரெண்டையும் அப்படியே மடக்கி வைங்களேன். மடக்கிட்டு அப்படியே வச்சுக்கிடுங்க. அப்படியே வச்சுக்கிட்டுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இனிஷியல், அதாவது பிகினர் பார்த்தீங்க அப்படின்னா, காலை வந்து இந்த மாதிரி மேலே கொண்டு போகும்போது கொஞ்சம் மசில்ஸ்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், கால் ரெண்டையும் மடக்கி வச்சுட்டு இப்படியே இருக்கலாம். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வரும்பொழுது போக 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 ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் காலை அப்படியே மேலே மறுபடியும் மடக்குங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. மேலே எடுத்துகிட்டு வாங்க. இது உங்களால் முடிஞ்சால் அப்படி செய்யலாம். இல்லை அப்படின்னா காலை மடக்கி அப்படியே வச்சுக்கிடலாம்.
மெதுவாக காலை மடக்கி மறுபடியும் நேராக எடுத்துட்டு வாங்க. கைகள் அப்படியே இருக்கட்டும், காலை மட்டும் தரையில் வச்சுட்டு அப்படியே இருங்க. நம்ம எனர்ஜெட்டிக்கா இப்போ யோகா செஷன் பார்க்க போறோம். அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முத்திரைகள் அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, தியான யோகம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, பாருங்க. நம்ம உடம்பு வந்து மும்மலங்களும் சேர்ந்தது தான், ஆணவம், மாயை, கர்மா அப்படின்ட்டு. சரிங்களா? எந்த 3 விரல் சாப்பிட்டு கேட்கக்கூடாது, எதை வேணால் சொல்லிக்கலாம். ஆணவம், மாயை, கர்மா. அதிலிருந்து இந்த ஜீவாத்மாவை, நம்முடைய ஜீவாத்மாவை பிரிக்கிறோம். பிரித்து இந்த கட்ட விரலுங்கிற பரமாத்மாவோட மெர்ஜ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இது ஆன்மீக ரீதியான பதில். அதனால தான் இந்த சின்முத்ரா அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சின்முத்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தை பெருக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 முத்ரா மட்டும். என்ன முத்ரா? மகா சிரசு முத்ரா. ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய அதிக பிரச்சனை தலைவலி. தலைவலி தான் ரொம்ப. என்ன பண்ணோம், இப்போ அதிகமாக டக்குன்னு ஒரு டேப்லெட்டை போடுறது, தண்ணியை குடிச்சிக்கிறது, அவ்வளோதான். எல்லாம் வேறு தைலம் தடவி வர்றது அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு முத்ரா இருக்குது. அந்த முத்ரா பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து மகா சிரசு முத்ரா பண்ணிங்கன்னா அந்த தலைவலியை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு வந்து ஹிருதய முத்ரா, இல்லைன்னா அப்பான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். உங்களுக்கு வந்து ஹார்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கிடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முத்திரை வந்து சின் முத்ரா. சின் முத்ரா எப்படின்னு போயிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரலுடைய நுனிப்பகுதியையும் கட்டை விரலோட நுனிப்பகுதியையும் ஜென்டலாக டச் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. சின்முத்ரா வந்து ஆள்காட்டி விரலோட நுனிப்பகுதியையும் கட்டை விரலோட நுனிப்பகுதியையும் ஜென்டலாக டச் பண்ணிவிட்டு, நுனிப்பகுதியை தான் டச் பண்ணிவிட்டு ஜென்டலாக உட்காருங்க. அவ்வளோதான், ரிலாக்ஸ்டாக. இதுதான் சின்முத்திரை, இல்லைன்னா ஞான முத்திரை அப்படிங்கிறது. அடுத்து மகா சிரசு முத்திரை. கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சுக்கிடுங்க. மகா சிரசு முத்திரை அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கைகளில் இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோதிர விரலோட நுனியை உள்ளங்கையில் மடக்கி வச்சுக்கிடுங்க. முதல்ல மோதிர விரலுடைய நுனியை உள்ளங்கையில் மடக்கி வச்சுக்கிடுங்க. வச்சாச்சு. அடுத்து மற்ற 3 விரல்கள், அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரல்களினுடைய நுனிப்பகுதியை ஜென்டலாக டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க. இதுதான் மகா சிரசு முத்திரா, தலைவலிக்கான ஒரு அற்புதமான முத்திரை. அடுத்த முத்திரை வந்து ஹிருதய முத்திரை, இல்லைன்னா அப்பான வாயு முத்திரை அப்படிங்கிறது. அது எப்படி பண்ணுறது? கைகளில் ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய நுனிப்பகுதியை, ஆள்காட்டி விரலுடைய நுனிப்பகுதியை உள்ளங்கையில் டச் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. அதாவது இந்த கட்டை விரலோட பேஸுக்கிட்ட வரும், டச் பண்ணிங்கன்னா கட்டை விரலோட அந்த அடித்தளத்துக்கு வந்துடும். வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ இந்த கட்டை விரலோட நுனிப்பகுதி, நடு விரலோட நுனிப்பகுதி, மோதிர விரலோட நுனிப்பகுதி 3ஐயும் டச் பண்ணிக்கிடுங்க. டச் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இந்த சுண்டு விரலை உங்கள் பாடியிலேருந்து பிரித்து வச்சாச்சு. இதுதான் வந்து ஹிருதய முத்ரா, இல்லைன்னா அப்பான வாயு முத்ரா அப்படிங்கிறது. வெல்கம் பேக் டு த ஷோ. இது காலை தென்றல். ஓகே, என்ன ஒரு மாதிரி சவுண்ட் வருது? மா, என்னம்மா என்ன பண்ற? அட, இது என்னன்னு தெரியாதா உனக்கு? மூச்சு வரலன்னா ஏமா மூச்சை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இதுக்கு பேரு பிராணாயாமம். பிராணாயாமம். அட போயா. அடுத்தது நம்ம தியான யோகம் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். அதுல வந்து நாடி சுத்தி மூச்சு பயிற்சி அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்படி அழகா விவரிச்சு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இனிமேலும் சொல்றேன் கேளு. இந்த நாடி சுத்தினால என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா. இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனதுனால எல்லா ஆர்கன்ஸுமே சூப்பரமா பயன்படுமா. அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். முக்கியமா கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகுறதுனால வெயிட் லாஸும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
கேட்டுக்கோங்க நேர்களே, வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்னா எல்லா பண்ணு வந்துருவீங்களே, வெயிட் லாஸ் ஃப்ரீயா பண்ணலாம்டா அப்படின்னு. இப்ப வரைக்கும் தூங்கிட்டு இருக்க நேர்கள்லாம் எழுந்து முழிச்சு பாப்பாங்க இல்லையா? முழிச்சு பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நான் உட்காந்துருக்கேன்ல. ஆமா. சோ இந்த நாடி சுத்தி மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அது நம்மளுக்கு வந்து அடுத்து தியான யோகா செக்மெண்ட்ல பண்ண வராங்க. இது யாரு வழங்க போறாங்க அப்படின்னா சுப்புராமன் சார் வழங்க போறாரு. இது யார் டெமோ பண்ண போறாங்க அப்படின்னா மணவாளன் சார் பண்ண போறாரு. வாங்க நாடி சுத்தி யோகா எப்படி பண்றதுன்னு பாப்போம். வணக்கம். தியான யோக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. பிராணாயாமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மூச்சு பயிற்சியில் ஒரு 3 பார்ட் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 3 என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ஹலேஷன் மூச்சை உள்ளே இழுக்கிறது, ரிட்டென்ஷன் மூச்சை ஹோல்டு பண்ணுறது, எக்ஸலேஷன் மூச்சை வெளியே விடுறது. அதாவது பூரகா, கும்பகா, ரேச்சகா அப்படின்னு சொல்லுவாங்க. பூரகம் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுக்கிறது, கும்பகம் அப்படின்னா மூச்சை உள்ளே நிறுத்துறது, ரேச்சகம் அப்படின்னா வெளியே விடுறது. இதில் வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், இதில் இந்த கும்பகம் பயில்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு மாஸ்டர் கீழில் தான், அவருடைய மேற்பார்வையிலிருந்து தான் நீங்கள் அதை செய்யணும். சரிங்களா? இதில் கிளியராக இருக்கணும். மற்றபடி நான் உங்களுக்கு வந்து இதோட பேசிக் நான் எப்படி சொல்லி கொடுத்துறேன், ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும், அதுலேயே நீங்கள் வந்து பெனிஃபிட்டை அடையலாம். அதை நான் உங்களுக்கு எப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 2 பேரில் வஜ்ராசனா உட்காருங்க, பத்மாசனா உட்காருங்க. இப்போ இந்த வஜ்ராசனாலையும் என்ன பண்ணலாம், இந்த மூச்சு பயிற்சியை பண்ணலாம். பத்மாசனாலையும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். நார்மலாக உட்காந்தே கூட செய்யலாம். நார்மலாக சுகாசனால சப்பளங்கால் போட்டு உட்காரோம் பார்த்தீங்களா, அப்படி உட்காந்து கூட செய்யலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டரில் இருந்து பண்ணும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிறதுனால தான். இப்போ செய்யலாமா? இடது கையை வந்து சின் முத்ரா அப்படியே இருக்கட்டும். வலது கையை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நாசிகிரக முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆள்காட்டி விரல் நடுவிரலினுடைய நுனி பகுதியை உள்ளங்கையில் மடக்கி வச்சுட்டு கையை கீழே வச்சிடணும். இதுக்கு பேர் வந்து நாசிகிரக முத்ரா இல்லைன்னா விஷ்ணு முத்ரா. இந்த முத்ராவில் வந்து இப்போ இந்த நாடி சுத்தி பயிற்சி பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, ரைட் நாசியில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வலது நாசியை லாக் பண்ணிவிட்டு இடது நாசி வழியாக என்ன பண்ணுங்கன்னா மூச்சை கம்ப்ளீட்டாக வெளில தள்ளிடுங்க. தள்ளியாச்சு. உள்ள எம்டியாக இருக்கா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இடது நாசி வழியாக மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, எவ்வளோ முடியுமோ உள்ளுங்க. இழுத்த பிறகு இடது நாசியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூச்சு வந்து உள்ளே இருக்குது. வலது நாசியை வெளியில் விடுங்க. ஏற கம்ப்ளீட் எக்ஸேல் விட்டாச்சு. மறுபடியும் வலது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. வலது நாசியை லாக் பண்ணிவிடுங்க. ஏர் உள்ளே இருக்குது. இடது நாசியை ஓப்பன் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விட்டுருங்க. இது ஒரு சைக்கிள். அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? இடது நாசி வழியாக மூச்சு நல்லா உள்ளே இழுங்க, லாக் பண்ணிவிடுங்க. ஏர் உள்ளே இருக்குது. வலது நாசி வழியாக மூச்சை வெளியே விடுங்க. வலது நாசி வழியாக மறுபடியும் மூச்சு நல்லா உள்ளே இழுங்க, லாக் பண்ணிவிடுங்க. இடது நாசி வழியாக மூச்சை வெளியே விட்டுருங்க. 2 சைக்கிள் முடிஞ்சிருச்சு. 3வது சைக்கிள் மறுபடியும் இடது நாசி வழியாக மூச்சு நல்லா உள்ளே இழுங்க, லாக் பண்ணுங்க. வலது நாசி வழியாக மூச்சை வெளியே விடுங்க கம்ப்ளீட்டாக. மறுபடியும் வலது நாசி வழியாக மூச்சு நல்லா உள்ளே இழுங்க, வலது நாசியை லாக் பண்ணிடுங்க. இடது நாசி வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.